ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த ரோ ரெடியூஸ்ட் எக்கிலான் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் டிட்டர்மின் இட்ஸ் ரேங்க் வேர் ஏ ஈக்குவல் டு 2 3 4 5 6 3 4 5 6 7 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இதை ரோ ரெடியூஸ்ட் எக்கிலான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபிக்ஸ்டாக வச்சுருங்க. நான் அதை எந்த சேஞ்சும் பண்ணல, அப்படியே தூக்கி வச்சுட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட் காலமில் இருக்க இந்த எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க அத்தனை எலிமெண்ட்ஸும் ஃபஸ்ட் காலமில் இருக்கிறத ஜீரோவாக மாற்றணும். எப்படி மாற்ற முடியும்? இதை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு மாற்றணும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ரோவை நான் அப்படியே எழுதியிருக்கேன், எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ செகண்ட் ரோவை இந்த இடத்த ஜீரோவாக மாற்றணும். அதை எப்படி மாற்ற முடியும்? இங்கே பாருங்கள், இங்கே ஜீரோவாக மாற்றணும்னா நம்ம எந்த ரோ கூட ஆப்ரேட் பண்ணணும்? R1 கூட ஆப்ரேட் பண்ணோம். R2வை R1 கூட ஆப்ரேட் பண்ணோம். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ எப்படி இதை ஜீரோ ஆக்க முடியும்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணால் தான் ஜீரோ வரும். அதாவது 2 டைம்ஸ் R2 மைனஸ் 3 டைம்ஸ் R1 அப்படி போட்டால் தான் ஜீரோ ஆகும். இங்கே பார்த்தீங்களா, R2 எப்படி எழுதுகிறேன்? 2 டைம்ஸ் R2 மைனஸ் 3 டைம் R1. செக் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 2 டைம்ஸ் R2 என்னது 3 6 மைனஸ் 3 டைம்ஸ் 2 6 6 மைனஸ் 6 ஜீரோன்னு வந்துருச்சு. இதே மாதிரி மற்றதையும் ஆப்ரேட் பண்ணுவோமா? அதாவது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். செக் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், 2 டைம்ஸ் 4 வந்து 8 மைனஸ் 3 டைம்ஸ் 3 வந்து 9 8 மைனஸ் 9 இஸ் மைனஸ் 1. 2 டைம்ஸ் 5 இஸ் 10 மைனஸ் 3 டைம்ஸ் 4 இஸ் ப்ளஸ் 12 10 மைனஸ் 12 மைனஸ் 2. 2 times 6 is 12 minus 3 times 5 is 15. 12 minus 15 minus 3. 2 times 7 is 14 minus 3 times 6 is 18. 14 minus 18 minus 4. ஃபஸ்ட் ரோ கொண்டு வந்துட்டோமா? அதாவது இங்கே 0 கொண்டு வந்துட்டோம். இப்போ செகண்ட் ரோவை அதே மாதிரி கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. எப்படி 0 ஆக்குவீங்க? இது R3 ரோ 3 கரெக்டாக? ரோ 3 மைனஸ் 2 டைம்ஸ் ரோ 1. அப்போ என்ன ஆகும்? 4 மைனஸ் 2 டைம்ஸ் ரோ 1ல் இருக்கிறது 2 மைனஸ் 2 2s 4. அப்போ 4 மைனஸ் 4 0 வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி போட போகிறோம்? R3 மைனஸ் 2R1 போட்டாச்சாமா? அது எதில் எழுத போகிறோம்? அதை R3யில் எழுத போகிறோம். R3யில் என்ன பண்ண போகிறோம்? R3 மைனஸ் 2R1 போட போகிறோம். ஸோ 4 மைனஸ் 2 டைம்ஸ் 2 இஸ் 4 மைனஸ் 4 ஜீரோன்னு வந்துடும். புரியுதாம்மா? அடுத்து இங்கே பாருங்கள், 5 மைனஸ் 2 டைம்ஸ் 3 6 5 மைனஸ் 6 மைனஸ் 1 வந்துடும். 6 மைனஸ் 2 டைம்ஸ் 4 அப்போது 6 மைனஸ் 8ன்னு வரும். ஸோ இட் இஸ் மைனஸ் 2. 7 மைனஸ் 2 டைம்ஸ் 5 ஸோ இட் இஸ் 7 மைனஸ் 10 மைனஸ் 3ன்னு வந்துடும். அடுத்து 8 மைனஸ் 2 டைம்ஸ் 6 அப்போ 8 மைனஸ் 12 மைனஸ் 4ன்னு வந்துருச்சு. முடிச்சிட்டோமா? அடுத்து இங்கேயும் 0 கொண்டு வந்துட்டோம். ஸோ R3 முடிச்சாச்சு. இப்போ R4 போக போகிறோம். R4ல் இங்கே 0 வரணும். இங்கே பாருங்கள், இங்கே 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் முடியும். ஸோ R4ல் என்ன எழுத போகிறோம்? 2R4 மைனஸ் 9R1 எழுத போகிறோம். ஸோ 2 டைம்ஸ் R4 9 2s 18 மைனஸ் 9 டைம்ஸ் R1 9 டைம்ஸ் 2 18 மைனஸ் 18 ஜீரோன்னு வரும். அதாவது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அங்கே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணோம். 2 டைம்ஸ் 10 20 மைனஸ் 9 டைம்ஸ் 3 மைனஸ் 27 20 மைனஸ் 27 மைனஸ் 7. 2 டைம்ஸ் 11 22 மைனஸ் 9 டைம்ஸ் 4 36 22 மைனஸ் 36 மைனஸ் 14. 2 டைம்ஸ் 12 24 மைனஸ் 9 டைம்ஸ் 5 45 24 மைனஸ் 45 இஸ் மைனஸ் 21. அடுத்து 2 டைம்ஸ் 13 26 மைனஸ் 9 டைம்ஸ் 6 இஸ் 54 26 மைனஸ் 54 இஸ் மைனஸ் 28. R4ஐயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. R5 பாருங்கள், இங்கே 14 இங்கே 2. அப்போ இதை 1 டைம் பண்ணிவிட்டு இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 2s 14 அப்படியே மைனஸ் ஆயிடும். ஸோ R5 இந்த இடத்துல என்ன எழுதணும்? R5 மைனஸ் 7 டைம்ஸ் R1 அப்போ என்ன ஆகும்? 14 மைனஸ் 7 டைம் 2 வந்து 14 14 மைனஸ் 14 0 வந்துடும். ஸோ இங்கே அதே நம்பர் இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். 15 மைனஸ் 7 3s 21 அப்போ 15 minus 21 is minus 6.
16 minus 7 4s are 28. 16 minus 28 is minus 12. 17 minus 7 5s are 35. 17 minus 35 is minus 18. 18 minus 7 6 are 42. 18 minus 42 is minus 24. இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஃபஸ்ட் காலமில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் 0 கொண்டு வந்துட்டோம். அடுத்து இதே மாதிரி ஃபர்தராக அடுத்தடுத்த காலமில் 0 கொண்டு வரோம். அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் கவனிங்க, இது எல்லாத்துலேயும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நெகட்டிவால் நம்ம டிவைட் பண்ணிட்டோன்னா பாசிட்டிவாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ R2வை பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நெகட்டிவாக இருக்குது. R2 டிவைடட் பை -1 நான் R2வில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். R2வில் என்ன ப்ளேஸ் பண்ண போகிறேன்? R2 பை -1ன்னு ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்? இது ஃபுல்லாக சைன் மாறிட்டு 0 1 2 3 4ன்னு வந்துடும். இப்போ அடுத்ததும் R3யும் அதே மாதிரி இருக்குது. அதையும் R3யும் -1னால் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் 0 1 2 3 4ன்னு வந்துருச்சு. இப்போ R4 எடுத்திங்கன்னா இங்கே மைனஸ் மட்டும் இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 டேபிள்ஸில் இருக்குது பாருங்கள். 7 14 21 28 எல்லாம் -7ல் கரெக்டாக அப்படியே மல்டிபிள்ஸில் வருது. ஸோ R4ரை நான் -7னால் டிவைட் பண்ணுவேன். அப்போ 0 இது 1 2 3 4ன்னு வரும். இப்போ R5 பார்த்தீங்கன்னா இதுலேயே நெகட்டிவ் இருக்குது, ஆனால் எல்லாமே 6 டேபிள்ஸில் போகுது. ஸோ R5ஐ டிவைடட் பை -6 பண்ண போகிறேன். ஸோ 0 1 2 3 4ன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே நேரம் இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சுட்டு சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சு அடுத்து என்னம்மா பண்ணணும்? அடுத்து ஜீரோஸ் கொண்டு வர ட்ரை பண்ணணும் அடுத்தடுத்த காலமில். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போது ஃபஸ்ட் ரோ வச்சு நான் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ணால் ஆல்ரெடி இருக்க இந்த ஜீரோஸ் கலைஞ்சிரும், இல்லை மறுபடியும் அங்கே நம்பர்ஸ் வந்துடும். அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட் ரோவை நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே வச்சுருவேன். அப்போ ஆப்ரேட் பண்ண நமக்கு ஒரு ரோ வேணும்ல, நான் செகண்ட் ரோவை என்னோடய ஆப்ரேட்டிங் ரோவாக வச்சுட்டு அதையும் அப்படியே வச்சுருவேன். அதாவது இதுக்கப்புறம் ஃபர்தர் கேல்குலேஷனுக்கு நான் செகண்ட் ரோ யூஸ் பண்ண போகிறேன். புரியுதாம்மா? ஸோ செகண்ட் ரோவையும் நான் டச் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இந்த தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் ரோவை செகண்ட் ரோ வச்சு ஆப்ரேட் பண்ணும். இங்கே பாருங்கள், தேர்டும் செகண்டும் பாருங்கள், 1 - 1 0. அப்போது தேர்ட் ரோவை R3 - R2ன்னு போடலாம். கரெக்டாக? R3 - R2 0. இங்கே பாருங்கள், 2 - 2 0, 3 - 3 0, 4 - 4 0ன்னு வந்துடுச்சு. சரி, அடுத்து இப்போ ஃபோர்த் ரோவையும் R2 வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போது R4 - R2 தான் R4ல் இருக்கும். R4 1 - R2 1 - 1 0. இங்கே பாருங்கள், 2 - 2 0, 3 - 3 0, 4 - 4 0 எல்லாம் 0 ஆகிடுச்சு. அடுத்து R5யும் மறுபடியும் R2 வச்சு தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ என்ன ஆகும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், R5ல் 1 R2ல் 1. அப்போ டைரெக்டாக நம்ம R5 - R2ன்னு போட்டுடலாம். ஸோ R5ன்ற இடத்துல R5 - R2. அப்போ 1 - 1 0, 2 - 2 0, 3 - 2 0, 4 - 4 0. ஏன்னா இந்த ஜீரோலாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாது, அப்படியே இருக்குது. புரியுதாம்மா? இப்போது இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ரோ ரெடியூஸ்ட் எக்கிலான் ஃபார்மில் இருக்குது. இங்கே ரெடியூஸ்ட் எழுதிக்கோங்க. ரோ ரெடியூஸ்ட் எக்கிலான் ஃபார்ம் அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? ரோ ரெடியூஸ்ட் எக்கிலான் ஃபார்ம்னா பாருங்கள், பாதி ஒரு 3 ரோ இங்கே ரெடியூஸ் ஆகிடுச்சு, அதாவது ரோ இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு அர்த்தம்னா எல்லா எலிமெண்ட்ஸும் 0. அப்போது ரோ ரெடியூஸ்ட் எக்கிலான் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு. இப்போது இதில் வந்து ரேங்க் கேட்டிருக்காங்க. ரேங்க்னா என்ன? ரேங்க்ன்றது, ரேங்க் இஸ் த நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ். அப்போது நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ்னால் இந்த மேட்ரிக்ஸ், இந்த ரோ பாருங்கள், இது ஃபுல்லாக 0, இது ஃபுல்லாக 0 ரோன்னு அர்த்தம். இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக 0 ரோ, இதுவும் 0. ஆனால் இங்கே 0 இருந்தாலும் அடுத்து நம்பர்ஸ் இருக்கிறதுனால இது நான்-ஜீரோ ரோ. எல்லாமே 0 இருந்துட்டு இங்கே ஒரு 1 இருந்தால் கூட அது நான்-ஜீரோ ரோ தான். ஒரு ரோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்பர் இருந்தால் கூட அது நான்-ஜீரோ ரோ. அப்போ நமக்கு இது ஒரு நான்-ஜீரோ ரோ, இது ஒரு நான்-ஜீரோ ரோ. R1 R2 2 தான் நான்-ஜீரோ ரோஸ். அப்போ 2 நான்-ஜீரோ ரோஸ் இருக்கிறதுனால ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து என்னது? 2ன்னு வரும். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.